சின்ன தம்பி, காட் ஆஃப் வார், குங்ஃபூ பாண்டா இந்த 3 கதையிலையும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்பிங்களா? இல்லை, புரியல. இப்போ சின்ன தம்பி படம் பார்த்தீங்கன்னா அதில் குஷ்பு பிறந்ததுமே வந்து ஜோசியம் பார்ப்பாங்க. அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தரோட தான் உங்கள் தங்கச்சிக்கிற நடக்கும் அப்படின்னு அந்த ஜோசிக்காரர் சொல்லியிருப்பாரு. குஷ்புவோட அண்ணாங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எந்த ஒரு ஆணுக்கிட்டையும் பேசக்கூடாது, எந்த ஒரு ஆணுக்கிட்டையும் பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே பொத்தி வளர்ப்பாங்க. சுத்தமாக ஆண்களோடய பழகாமல் வளர்கிற குஷ்புக்கு வந்து அவங்க சின்ன தம்பியோட பழக அவங்களோட சகஜமாக பழகிற ஒரே ஒரு ஆண் அப்படின்னு சொல்லி சின்ன தம்பி வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். அதனாலேயே அவங்க வந்து சின்ன தம்பியை விரும்பி கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி தான் காட் ஆஃப் வாரில் மார்க்டு வாரியரால் தான் மவுண்ட் ஒலிம்பஸ் அழிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்கள் சொல்லியிருப்பாங்க. இதனாலேயே ஏரிஸும் அச்சினாவும் யார் அந்த மார்க்டு வாரியர் அப்படின்னு சொல்லி தேடி போவாங்க. அப்பதான் அவங்க டீமோஸை கிட்னாப் பண்ணுவாங்க. டீமோஸை கிட்னாப் பண்ணதுனால கிரேட்டோஸ் வந்து டீமோஸ் மாதிரியே பச்சை குத்திப்பாரு. அது மட்டும் இல்லாமல் டீமோஸை இவ்வளோ வருஷம் டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணதுனால கிரேட்டோஸ் வந்து மொத்த கிரேக்க கடவுள்களையும் கொல்ல ஆரம்பிப்பாரு. அப்படியே குங்ஃபூ பாண்டா வந்தீங்கன்னா லார்ட் ஷென் கிட்ட ஒரு ஆட்கள் வந்து வெள்ளை கருப்பு வீரனால தான் நீ தோக்கடிக்கப்படுவ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே லார்ட் ஷென் வந்து மொத்த பேண்டாஸையும் அழிக்க முயற்சி பண்ணியிருப்பாரு. என்னை யாரும் தோக்கடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் உருவாக்கினது தான் அந்த ஃபயர் கேனன். ஆனால் கடைசியில் அந்த ஃபயர் கேனனால தான் அவர் இறந்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஷென் மட்டும் பேண்டாஸ் மேலே போர் தொடுக்காமல் இருந்திருந்தாருன்னா போவும் மற்ற பேண்டாஸ் மாதிரி தான் இருந்திருப்பாரு. அவருக்கு குங்ஃபூனா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு செய்யக்கூடிய செயலே வந்து அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமாக மாறுது. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து ஸ்டெயின்ஸ்டாண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சொல்லு பாப்போம். Streisand effect. சொல்றியா நீ? ஆக்டர் சிங்கர் பார்பரா ஸ்டெயின்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களோட வீடு வந்து ஒரு ஏரியல் ஃபோட்டோவில் விழுந்திருக்கு. இதான் அந்த வீடு, நல்லா பார்த்துக்குங்க. அதை பிக்டோபியா அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து அவங்க வந்து அந்த வெப்சைட் மேலே அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸில் அவங்க ஜெயிச்சாங்க தோத்தாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது. இந்த கேஸ் அவங்க எதுக்கு போட்டாங்க, என்னோட ப்ரைவசிக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, இந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் வெறும் 6 பேர் தான் அந்த ஃபோட்டோ பார்த்துருக்காங்க. அதுலேயும் 2 பேர் வந்து இவங்க லாயர்ஸ் தான். அந்த கேஸுக்காக அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த கேஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4,20,000 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டெயின்ஸ்டாண்ட் எஃபெக்ட். சில பிரச்சனைனால என்னால் இப்போ ரெகுலராக வீடியோ போட முடியல. கூடிய சீக்கிரமே வந்து ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பை.